இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா கணத்தாக்கு விசை அப்புறம் கணத்தாக்கு. கணத்தாக்கு விசை அப்படின்னா இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். கணத்தாக்கு அப்படின்னா இம்பல்ஸ். ஃபைன், ரைட். இப்போ கணத்தாக்கு விசைனா என்னன்னு சொல்லிடுறேன். கணத்தாக்கு விசைன்றது ஒரு மிகப்பெரிய விசை. ஒரு குறுகிய காலத்துல ஒரு பொருள் மீது செயல்பட்டுச்சுன்னா அதுக்கு பேரு கணத்தாக்கு விசை. கணத்தாக்கு விசைனாலும் விசைதான், பட் பெரிய விசை ஒரு சிறிய காலத்துல ஒரு பொருள் மேல செயல்படணும், அதுக்கு பேரு கணத்தாக்கு விசை. சின்ன காலத்துல குறைந்த காலத்துல மிகப்பெரிய விசை செயல்பட்டா அந்த விசை நம்ம என்னன்னு சொல்றோம்? கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த கணத்தாக்கு விசையினுடைய விளைவு, அந்த விசை செயல்பட்டு ஒரு பொருள் மேல செயல்பட்டு அதனால என்ன சார் விளைவு, அந்த விளைவு அளக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஆளு, அந்த ஆள் யாருன்னா கணத்தாக்கு, இம்பல்ஸ் அப்படின்னு பேரு. இப்ப இந்த கணத்தாக்கு எப்படி வரையறை செய்யலாம் அப்படின்னா ஜேன்ற குறியீடுல குறிப்பாங்க. கணத்தாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன எப்படி வரையறை செய்யலாம்னா, நாம கொடுத்த கணத்தாக்கு விசையையும் எவ்வளவு காலம் அந்த காலத்தையும் பெருக்குனா நமக்கு கணத்தாக்கு கிடைச்சிடும். பொருள் மேல செயல்பட்ட விசைக்கும் காலத்திற்கும் இடையேயான பெருக்கல் பலன் தான் கணத்தாக்கு. சரியா? ரைட். இப்போ இதனுடைய அழகு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணத்தாக்கினுடைய அழகு எளிமையா சொல்லித்தரேன். ஃபோர்ஸ் தானே விசை, அழகு என்ன? நியூட்டன். இது காலம், காலத்தின் அழகு என்ன? வினாடி. அப்போ செகண்ட், நியூட்டன் செகண்ட், அதாவது நியூட்டன் வினாடி. நியூட்டன் வினாடி, இதுதான் இதனுடைய அழகு. வேற எப்படி எழுதலாம் சார்? எழுதலாம். இன்னொரு அழகு சொல்லித்தர பாருங்க. விசையா, எம்ஏவா, எம்னா நிறையா, ஏனா முடுக்கமா, அப்ப நிறை முடுக்கம். நிறையினுடைய அழகு என்ன அப்படின்னா கிலோகிராம். முடுக்கமுடைய அழகு என்னன்னா மீட்டர் வினாடி பவர் -2. காலத்தின் அழகு என்ன? வினாடி. இப்படியும் எழுதலாம். சரியா? சூப்பர். அடுத்தது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்டனுடைய இரண்டாம் விதிப்படி ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன். நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி, நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி, நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி என்ன சொல்லுது? நியூட்டன் இரண்டாம் விதி, பொருளின் மீது செயல்படும் விசை, இந்த இடத்துல கணத்தாக்கு விசைன்னு வச்சுக்கோங்க. செயல்படும் விசையானது அதன் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவு. உந்த மாறுபாடு இங்க டெல் பின்னு வச்சுக்கிறேன். உந்த மாறுபாடு வீதம் அப்படின்னா காலத்தால வகுக்கணும். வீதம் இங்க காலம் வந்து டீன்னு வச்சுக்கிறேன். அப்ப பொருளின் மீது செயல்படும் விசை உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். ஆக்சுவலா நேர்த்தகவு போடணும், எடுத்தோம்னா கேன்ற மாறிலி போடணும். கேவோட மதிப்பு என்ன? 1. நேரடியா நான் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். சரி, இப்போ கவனமா கவனிச்சு சொல்லுங்க. இதுல இருந்து நம்ம இந்த டீய இங்க கொண்டு வந்துடலாமா? அப்ப எப்படி எழுதலாம் இந்த சமன்பாடு? நம்ம எப்படி எழுதலாம்? டெல் பி ஈக்குவல் டு, இது சமம் டெல் பி ஈக்குவல் டு டி கொண்டு வந்துருங்க. என்ன வந்துடும்? எஃப் இன்டு டி வந்துருமா? எஃப் பெருக்கல் டி. இந்த சமன்பாடையும் நல்லா பாருங்க. வலது பக்கம் சமமா இருந்தா இடது பக்கமும் கண்டிப்பா என்னவா இருக்கும்? சமமா தான் இருக்கும். அதனால நம்ம என்ன எழுதலாம்னா, எனவே நம்ம என்ன எழுதலாம்? ஜே ஈக்குவல் டு டெல் பி. இடது பக்கம் சமமா இருந்தா வலது பக்கமும் சமமா இருக்கும். ஜே ஈக்குவல் டு டெல் பி. ஜே ஈக்குவல் டு என்னப்பா? டெல் பி. சாரி, ஜேனா என்னப்பா? கணத்தாக்கு. இந்த டெல் பி அப்படின்னா என்னப்பா? உந்த மாறுபாடு. அப்போ காலம் சமமாக இருந்தால் கணத்தாக்கும் உந்த மாறுபாடும் சமம். சரிங்களா? ரைட். ஒரே நிமிஷம். ரொம்ப முக்கியமான விஷயம். டெல் பி ஈக்குவல் டு எஃப் இன்டு டி இருக்கா? இப்ப திரும்ப எகைன் என்ன பண்ண போறேன்? இந்த சமன்பாடு எடுத்துக்கிறேன். உனக்கு இந்த சமன்பாடு எடுத்துக்கிறேன். மிக முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கீங்க. டெல் பி அப்படின்ற ஒரு சமன்பாடு எஃப் இன்டு டி இருக்கு இல்லையா? இங்க எஃப் ன்றது கணத்தாக்கு விசை. சரி, அப்ப இதுல இருந்து எஃப் கண்டுபிடிங்க. எஃப் ஈக்குவல் டு என்ன வரும்? எஃப் இங்கே வச்சுக்கீங்க, டி அந்த பக்கம் கொண்டு போயிருங்க, பெருக்கலா இருக்கிறது வகுத்தலா மாறிடும்.
அப்போ del p divided by t அதே சமன்பாடு தான், நியூட்டனுடைய இரண்டாம் விதியின் சமன்பாடு தான், கொஞ்சம் மாத்தியது. சரியா? இப்ப இதுல இருந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, இந்த கணத்தாக்கு விசையும் காலமும் என்ன விகிதம்? நேர் விகிதமா எதிர் விகிதமா? வெரி குட், எதிர் விகிதம். ஏன்னா மேலையும் கீழே என்ன சொல்லுவீங்க நீங்க? எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லுவீங்க. எதிர் விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் கம்மியாக கம்மியாக இவன் அதிகமாவான், அல்லது இவன் அதிகமாக அதிகமாக இவன் என்னவான்? கம்மியாவான். அதாவது காலம் அதிகரிக்க விசை குறையும், அல்லது காலம் குறைய விசை அதிகரிக்கும். இதுதான் எதிர்த்தகவு. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஃபைன். இப்ப இத பேஸ் பண்ணி எடுத்துக்காட்டு, இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில எங்கேயாவது பயன்படுத்துறோமா சார்? இதனுடைய பயன்கள் அல்லது எடுத்துக்காட்டுகள் பயன்படுத்துறோம். எப்ப தெரியுமா? கிரிக்கெட் விளையாடும் பொழுது நீங்க பாத்திருப்பீங்க, வேகமா அடிக்கப்பட்ட பந்து வேகமா நம்ம பார்த்து வரும்பொழுது என்ன பண்ணுவீங்க? நீங்க பால் இப்படியே பிடிப்பீங்களா, இப்படி பிடிப்பீங்களா? இப்படித்தானே இழுப்பீங்க உங்க அறியாமையே. என்ன காரணம் சார்னா, பிடிக்கின்ற காலத்தை அதிகப்படுத்துறீங்க, பிடிக்கின்ற காலத்தை அதிகப்படுத்துறீங்க. அப்ப காலம் அதிகமாகும் பொழுது, கேள்வி புரிஞ்சுக்கணும், காலம் அதிகமாகும் பொழுது விசை என்னாகும்? குறையும். உன் கையில ஏற்படக்கூடிய விசை குறையும். சரியா? சரி, இன்னொரு உதாரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பைக்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ரிங் இருக்கும், ஷாக் அப்சர்வர் இருக்கும். பாத்துக்கீங்களா? சக்கரத்துக்கு சைடுல வச்சிருப்பாங்க ஸ்ப்ரிங், அப்புறம் ஷாக் அப்சர்வர். ஸ்ப்ரிங் அப்படின்னா சுருள்வில், ஷாக் அப்சர்வர் அப்படின்னா அதிர் உறிஞ்சி. அதிர் உறிஞ்சி எதுக்கு சார் வச்சிருக்காங்க? இப்போ ஒரு மேடு பள்ளமான ஒரு பாதையில நீங்க பைக்ல போகும்பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஷாக் அப்சர்வர் இருக்கிறதுனால இப்படி அமிங்கி எந்திரிக்கும். பாத்திருக்கீங்களா? இப்படி அமிங்கி எந்திரிக்கும் பொழுது காலத்தை நம்ம என்ன பண்றோம்? நம்ம அதிகரிக்கிறோம். காலத்தை அதிகரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா காலத்தை அதிகரிக்கும் பொழுது கணத்தாக்கு விசையின் மதிப்பு என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். சோ நம்ம கம்மியான விசையை உணர்வோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, மாட்டு வண்டியில எல்லாம் போகும் பொழுது ஷாக் அப்சர்வர் கிடையாது இல்ல, தட தர தர தரன்னு போகும். அப்ப என்ன ஆயிருதுன்னா, காலம் கம்மியா இருக்கும் பொழுது விசை அதிகமா இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.